ஹாய் ப்ரோஸ், எனக்கு ஒரு டவுட். நைட் டாக் போலீஸா இருக்கும்போதா இருக்கலாம்னு ஆசைப்பட்டாரு ப்ரோ. எஸ். பெங்களூர் ரவுடி நான்டிஸ் கோர்ட்ல அரெஸ்ட் பண்ணி போகும்போது அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டையா கூட தான் போவேன். அங்க ஐஜி ஜட்ஜா இருந்தா என்ன பண்ணுவாரு? இதுல அந்த ரெண்டு நடக்கலாம் ப்ரோ. நான்டிஸ் ரவுடி ஆகலாம். நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா சோப்படாங்க ஏத்த விடுமற. நைட் டாக் கூட போலீஸ் ஆயிரலாம். ஐஜி வாய்ப்பு இல்லை. பெங்களூர்ல போய் பெங்களூர்ல அவர் போய் ஜட்ஜ் ஆக போறாரு. டைரக்டட் பைன்னு வந்துரும். இது என்னன்னு போய் விசாரிச்சு கேஸ் நடத்துவாரு பெங்களூர்ல போயிட்டு. இதுல கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி நான்டிஸ் ரவுடி ஆகலாம். அது வாய்ப்பு இருக்கு. நான்டிஸ் அவர் போலீஸ் ஆகிறது டவுட் தான். ஆனா ஆயிருவாரு. ஏன்னா வந்து படத்துல கூட காமிப்பாங்களா ப்ரோ. ஆல்ரெடி ஐஏஎஸ் படிச்சிருக்காருல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆனாலும் இப்ப இருக்க மனநிலைக்கு நினைச்சு பாருங்க, இப்படி இருக்கணும் போலீஸ்னா அப்படின்னு. ஜேசன் விசஸ் ஐஏஎஸ் படிச்சிருக்க. என்ன சொன்ன? ஐபிஎஸ் நீயா? அதெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஐஏஎஸ் டீம்னா மேட்ச் மேட்ச்மா. ஐயோ கலெக்டர் ஐஏஎஸ். அந்த கலெக்டர். நம்ம கலெக்டர் தானே ப்ரோ டைம் சொன்னாரு அவரு. ப்ரோ அந்த ஆளு ஏதோ பில் கலெக்டர் சொல்லி இருப்பாரு ப்ரோ. ஐஏஎஸ் படிச்சினா அந்த ப்ரோ ஐஏஎஸ் படிச்சிட்டு உங்க வந்து கேம் ஆடிட்டு நான் வயித்த கலக்கறதா கலெக்டர் ப்ரோ அப்படி. இல்ல ப்ரோ, அது ஒரு கதை. இப்ப நானும் ப்ரோ நம்ம சின்ன வயசுல ஆசைப்படுற மாதிரி அவரு ஆசைப்பட்டிருக்காரு ப்ரோ. ஆசைனா பெரிய ஆசை. ஓ ஆசைப்பட்டதா? வார்சோன் எடிஷன் நைட் டாக் வேணும் ப்ரோ. தட் இந்த மாசம். ஆனா நினைச்சிருந்தா பண்ணிருப்பாரு ப்ரோ. நைட் டாக் வந்து காமெடி பண்ணுவார். ஆனா நினைச்சிருந்தா பண்ணியிருந்திருக்க முடியும். எப்படி சொல்றேன்னா, ஒரே ஆளு 3 கம்பெனில வேலை செய்யறாரு ப்ரோ. ப்ரோ அது எப்படி தெரியுமா? ஒரு குற்றவாளி பிடிச்சிட்டு இவனை எப்படி ப்ரோ ஜெயில போடுறது அப்படின்னு பேசுறாரு. அவன் வந்து ஏன் திருன்னு கேட்டா அம்மா கொடுக்கணும்னு சொன்னான் ப்ரோ அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிடுறாரு ப்ரோ. அப்ப இங்க ஒரு அம்மா அழுதுட்டு இருக்காங்களே, அவங்க அழுகுறாங்க பாவம் தான். ஆனா இங்க அம்மா கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி அவருக்கு தப்பு கூட வந்து நைட்டா கேரக்டர் அப்படின்னா அது தப்புன்னு தெரியும். ஆனா தப்புன்னு தெரியாது. இவன் ஒரு திருட்டு தப்பு தானே. எப்படி பண்ணாலும் திருட்டுங்கிற தப்பு. ஏதாவது ஒரு ஃபுட்டுனா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி இன்னொருத்தவங்களே இப்போ திருட தப்புனா அவருக்கு அது தெரியாது. அதுலேயுமே ஒரு பாவம் பார்ப்பாரு அவர். அந்த மாதிரி டைப்பு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். இப்ப நான் எதை இந்த ஸ்டேட்டஸை ஃபோக்கஸ் பண்றேன்னு யார்கிட்ட சொல்ல விரும்பல. நீங்க திரும்பி பாருங்களேன். சும்மா சொல்லுங்க ப்ரோ, தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்ல ப்ரோ இதே போவீங்க ப்ரோ. நாங்க ஒன்னு சொல்றதே தப்புன்னு நினைக்கிறேன். ஃபேக் வேர்ல்ட் ப்ரோ இது. அந்த கூகுள் நான் சொன்னல ப்ரோ, நேத்து மீட்டிங் போறான்னு சொல்லிட்டு அதுல ஒரு கேரக்டரை பத்தி, அதாவது பொதுவா யூடியூப்ல என்னென்ன பண்ணுவாங்க அதை பத்தி சொல்றாங்க ப்ரோ. தீபாவளி வந்தா தீபாவளி சம்பந்தமா வீடியோ போடுறது, பொங்கல் வந்தா பொங்கல் சம்பந்தமா வீடியோ போடுறது. எதுக்குன்னா தீபாவளி கொண்டாடணும்னு இல்ல, தீபாவளி சர்ச் பண்றவங்க நிறைய பேர் நம்மள வரணுமே அப்படிங்கிறது. அப்புறம் வேணும்னு சேனல் வந்து ஒரு கேமிங் சேனல்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் ஐஜி பொங்கல் கேமிங் அப்படின்னு பேர் வச்சுக்கிறது, மிஸ்டர் ஐஜி தீபாவளி கேமிங்னு. எதுக்குன்னா அதை சர்ச் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அப்பப்போ மைண்ட் கிராஃப்ட் தான் யூடியூப்லேயே பெருசாக பாப்புலராக இருக்கு. அது பண்ணும்போது எல்லாம் பார்க்குறதுனால நோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே. ஓ அப்படியா, என்னடா மார்ஜின்லாம் போடுற தலைமை டாக்டர் ப்ரோ. அது இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க, பியூடிஃபைங்கிற பேர் வந்து நல்லா சர்ச்சில் வருதுன்னா பேர் பியூடிஃபைன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. பியூடிஃபை தமிழ் அப்படி கிரியேட் பண்ணுறது. எப்படிதான் இதெல்லாம் நடக்க போதோ தெரியல. நான்டி சொன்னாரு அதெல்லாம் எனக்கு தேவையா இல்ல, யூடியூபே ஆக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நன்றி ப்ரோ லோகேஷ். நன்றி ப்ரோ, தேங்க்யூ. 40 ஆரம்பித்தீங்க. நன்றி ப்ரோ, தேங்க்யூ. ஓ சாரி ஐஜி, தேங்க்யூ ப்ரோ. 40 ஆரம்பித்தீங்க. நன்றி ப்ரோ. ஐஜி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. 40 தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. ஆனா கமெண்ட்ல எப்பலாம் வந்து இது பண்ற தீபாவளி விஷஸ். ஓ தேங்க்யூ ப்ரோ. பினாமி இங்கதான் சும்மாயா. யோ ஈரியா உனக்கும் விட தெரியல, எனக்கு விட தெரியல. யாருன்னே தெரியலையா நீயே? யாரையா நீ? நான் தான் அந்த பையன். ஓ டொக்கா நீ நான் எப்படியே விட்டுறேன். நான் விட்டுறலாம் ப்ரோ. கூட போலாம். யோ நீயும் சொல்லி தான் முதல்ல நீ சொன்னீங்க யூஸ் ஆகும்ல. நான் யாரோ ஒருத்தங்க பயந்துட்டு थैंक यू ப்ரோ. கறி எடுத்து வச்சிருக்கீங்க ப்ரோ. 5 சொன்னத அப்புறம் கூட கொண்டீங்களே ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் ப்ரோ. எந்த உதவி ப்ரோ? இல்ல ப்ரோ
நான் அப்ப நினைச்சேன் இன்னும் நம்மளும் அடிக்க மாட்டேங்கிறோம் அவரும் அடிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு. அவரு தப்பு பண்ணிட்டாரு எய்ம் பண்ணி இது பண்ணி. தண்ணி கேட்டு வந்த வாலிபரை மண்டை புலந்த டீச்சி. எதற்காக தண்ணி அப்படின்னு இருக்கவே இருக்கே. என்னுடைய கரும்பு உன்னை பிடிச்சது வேஸ்ட். காரணம் அது சண்டை வர போதுங்க. ஐயோ வேக வச்ச கறி இருக்கு பரவாயில்லையா? வேக வச்ச கறிலாம் போடக்கூடாதியா. ப்ரோ டீரெக்ஸ் சாவ போகுது ப்ரோ. நீ சிங்கத்துக்கு போய் வேக வச்ச கறி குடிப்பியா? சீக்கிரம் அந்த பரோட்டா என்னதான் ஏன் சாப்பிடும்? குடுக்குறவனதான் ஏன் சாப்பிடும்? அதுக்கு ஜூஸியா நீலாம் சாஸ் போட்டு நூடுல்ஸ் சாஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரி அதோட ரத்தத்தோட தான் சாப்பிடும். ஐயோ ஆனா நாந்தீஸ் உன் அழிவு அதுதான். ஐஜி வராரு. ஐஜி முன்னாடியே கொன்றியா? என்ன கொல்ல மாட்டார் ப்ரோ. நான் நாண்டேஷ் ப்ரோ அடிக்க முடியாது ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏன்னா உனக்கு ப்ரோ என்ன சொன்ன ப்ரோ? அது ஏற்கனவே செத்த பாம்பு போல ப்ரோ. ஐஜி இது நல்லா இருக்கே ப்ரோ. இது என்ன நல்லா இருக்கு அவர் சொன்னது. வந்து தொலை கிலோ கிலோ வாயா புடிங்க கீழே தான் வரணும். ஓ ஆமா ஆமா. ஒவ்வொரு டைமும் இதே தான் ப்ரோ. ஐயோ ஏயா வேலை செய்ய விடாம ஒவ்வொரு டைமும் அதை இழுக்கும் போதே வரீங்க. ஆமையா ரெண்டு பேத்தையுமே சரவணன் சிவா ரெண்டு பேத்தையும் எனக்கு ஒரே ஒரு ஆள் மேல சுத்தமா டவுட் இல்ல ப்ரோ. கேமிங் தோல மேல எனக்கு சுத்தமா டவுட் இல்ல. ஆமா அவங்க வேலை செய்யறது நாங்க பாத்துட்டோம். சோ ஏன்னா எனக்கு இருந்த இடத்துல அவங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. அந்த இடத்த ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹலோ கேக்குதா ப்ரோ? எமர்ஜென்சி டாஸ்க் அந்த இது பண்ணோம் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணீங்க? சுவிட்ச வந்து போடுற மாதிரி. ஜுச்சா என்ன சுவிட்ச் போட்டீங்க? நடுவுல இது வந்துச்சுல ப்ரோ. ரூட்டரா இருக்கு. நடுவுல அந்த இது வந்துச்சுல ப்ரோ. அந்த ஆரமார் காஞ்சி அர்ஜென்ட்டா போய் பண்ணனும். ப்ரோ ஆக்சுவலா ப்ரோ ஜெனரேட்டர் யாரு ப்ரோ இது? ப்ரோ அந்த கேரக்டர் ஒரே நிமிஷம் பண்ணலாம். ஜெனரேட்டர் யாரு ப்ரோ? ஜெனரேட்டர் நான் தான் ப்ரோ. யோ ஜெனரேட்டர் வந்து கொலை பண்ணவங்கள க்ளீன் பண்ற பேர் தான் ஜெனரேட்டர். நீ மாட்டன. ஓ மாட்டிக்கிட்ட. அப்ப ப்ரோ இவர் அப்ப இம்போஸ்டர். மாட்டிக்கிட்ட. ஐஜி போடுங்க. ஐஜி ஓட்டு போடு. மாட்டிக்கிட்ட. சத்தியமா தோக்கலையா நீ? யோ தோக்கு. சூப்பரியா. யோ ஐஜி ப்ரோ. யோ இவ்வளவு கேவலமா மாட்டிட்டியா? ப்ரோ போட்றலாமா அவருக்கு? ப்ரோ போடுங்க. அவர் மாட்டிக்கிட்டாரு ப்ரோ. அதான் அமைதியா இருக்காரு. ஐஜி பேசு. பேசு இப்போ வாதாடு. ப்ரோ மாட்டிக்கிட்டேயா? யோ அந்த ரீப்பர் பேசுறியா? அந்த 3.25 அடி நீ எவ்வளவு உயரம்? ப்ரோ ஆக்சுவலா நான் ஜெனரேட்டரோட பார்த்தேன். அந்த பாடியை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த வீடியோ ஒன்னு நான் பார்த்தேன். எனக்கு இப்பதான் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆனிச்சு. வெளிய போ. உச்சகட்ட அவமானயா கர்வா. அப்படியே வாயை சொல்லி மாட்டிக்கிட்டேயா? சரி நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். ப்ரோ ஒரே நிமிஷம். ப்ரோ இந்த நேரத்துல என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ இந்த ஸ்கேனர் யாராச்சும் பாத்தீங்களா? இங்க வாங்க. என்ன ப்ரோ ஸ்கேனர்? யாரு அந்த வேட்டையாடிட்டு இருக்காங்க? ப்ரோ எனக்கு சிவா ப்ரோ மேல டவுட் இருக்கு ப்ரோ. அவர் என்னே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு அப்பத்துல இருந்து. ஓகே அது ஓகே. ஆனா எப்படி ப்ரோ பயங்கரமான ஆளுங்க ரீப்பர் சரவணன் ஸ்கேஸ் எல்லாம் போட்டீங்க? சார் சிவா மேல போட்டு பார்க்கலாமா? இரு சிவா பேசுங்க. அவர் பேசுங்க பாவம். சிவா பேசுங்க. நான் இல்ல ப்ரோ. ப்ரோ நீங்க எல்லாம் உங்களாலதான். இரியா ஜோக் அப்புறம் பண்ணியா? சிவா ப்ரோ நீங்க ஏன் உங்களை ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் அவரை இது சஸ்பெக்ட் பண்ணி நான் போனேன். சரி ப்ரோ என்ன ப்ரோ பண்ணீங்க? பேசுங்க ஃபுல்லா பேசுங்க இருங்க. ப்ரோ அதான் ப்ரோ அவருன்னு நினைச்சு போனேன் ப்ரோ. ஏன்னா வெண்ட் அடிச்ச சவுண்ட் கேட்டு. ஆமா எப்படி ஒரு இம்போஸ்டர் மேல தைரியமா அவர்தான் போய் பார்க்க முடியும்? அதான் கில் பண்ணிடுவாங்கல்ல. கேமிங் தோலா இப்படிலாம் வந்து வேணா ரியாக்டர்ல கேட்காத விஷயம் சொன்னீங்கன்னா உங்களை அனுப்பிச்சுடுவோம். ஐஜி மை வோட் ஆன் ராக்ஸ்டோன் சிவா கூட ஸ்டாண்ட் பண்றியா என்ன? என்ன ப்ரோ ப்ரோ சிவா ப்ரோ நிரமராதியா இருப்பாருன்னு தோணுது. அப்ப போடுங்க ப்ரோ சிவா கூட்டாளியா இருக்குமோ? அப்ப எனக்கு சிவா தான் தோணுது. உங்க கூட்டாளியா இருக்கும் நினைக்கிறேன். சொல்றேன் அவரு நல்லவர்னு நினைக்கிற சிவாங்கிற பேர் தான் நல்லவன் சொல்லுவீங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு ராக்ஸ்டோன் சிவா மேல சந்தேகம் ப்ரோ. அதனால தான் நான் ஓட்டு போட்டுருக்கேன். ஏன்னா நாந்தீஷ் என் கூட தான் இருந்தாரு. ஒருவேளை கொலை பண்ணாலும் பயமா டைம் ஓடி இருக்குங்க. அப்படி கூட இருக்கலாம். பண்ணலாம் ப்ரோ. டவுட் இருக்கு ப்ரோ. எனக்கு டவுட் சோ அதனால நான் சிவா மேல சிவா இப்ப கூட சொல்லலாம். ஓட்டு வந்துருச்சு ப்ரோ. என் டாஸ்க் முடிய போகுது ப்ரோ எனக்கு. என்ன ப்ரோ ஐஜி எம்எல்ஏ ஓட் போடுறாரு. சிவா ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு ஒருத்தன் சொல்றீங்க? ஐயோ உன்னை நம்பி வடநாட்டு வாயா. உண்மையாலுமே நான் இல்லைன்னு சொல்லி ப்ரோ இல்ல ப்ரோ அவர் ஃபாலோ பண்ணிட்டாரு ப்ரோ. அப்புறம் உண்மையாலுமே நான் இல்லைன்னு அந்த காத்துட்டு இருக்காங்க. ஆனா ஐஜி மேல ஒரு டவுட் இருக்கு ப்ரோ.
ப்ரோ எதுக்கு ப்ரோ இந்த எமர்ஜென்சி மீட்டிங்? ஏ உன்னதாயா போறதுக்கு ப்ரோ உன்னதாயா போறதுக்கு ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ ஐஜி உன்ன போட போறாங்க அவ்வளவுதான். ப்ரோ ப்ரோ ஐஜி தான் ப்ரோ டவுட் இருக்குன்னு. ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு ஐஜி மேல டவுட் இருக்கு ப்ரோ. அவர் எம்எல்ஏ ஓட் பண்ணாரு. மாட்டிக்கிட்ட நந்தீஷ். ஆள் நம்பர்னே தெரியலனா. மாட்டிக்கிட்ட. சாத்தின்னு இருக்கான் நந்தீஷ். ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ மாட்டிக்கிட்ட நீ. மாட்டிக்கிட்ட. இல்ல ப்ரோ நான் இல்ல ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் போட்டீங்க? பொறுமையா நாளைக்கு போடவா? சரி சொல்லுங்க இனிமேட்டு அதான் ஓட்டு வந்துருச்சு அவனுக்கு சொல்லியா? ஒருவேளை நான் ஜோக்கரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீ ஜோக்கரா இருந்தா பரவாயில்ல நாங்க நக்கிட்டு போறோம். ஜெயிச்சிட்டு போ. நான் தான் ப்ரோ ஜோக்கர். ஐயோ யோ ஐஜி பைத்தியம் ஐஜி. இருங்க என்ன வின் கிடைக்குதான்னு பாப்போம். நான் சும்மா சொன்னா ஜெயிக்கலாம் கூட. நான் தான் ப்ரோ ஜோக்கர். யோ ஐஜி உன் பேச்ச ஏய் யாரு இம்போஸ்டர் அது சொல்லுங்க. நாங்க தானா ப்ரோ நீங்க போங்க ப்ரோ. நீங்க ஜெயிக்க உங்க வாய்ப்பு அவர் தட்டி புடிங்கிட்டாரு ப்ரோ. ப்ரோ இவர் வக்கீல குறுக்க வந்து மண்டை விட்டாரு ப்ரோ. யோ ஐஜி யோ உண்மையா சொல்லியா? யோ உண்மையாலுமே சொல்லுங்க வக்கீலா சொல்லியா? ப்ரோ அவர் என்ன ட்ரிகர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. யோ நீ என்னையா உனக்கு கோவம் வருது ட்ரிகர்? யோ இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த செல்வா ப்ரோனால தான் எல்லா பிரச்சனையுமே. ஆமா ப்ரோ. ப்ரோ ஜோக்கர் கேட்டு உங்களுக்கு செல்வா ப்ரோ ஜோக்கரை பத்தி கேட்டு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வேணுமே மத்தவங்கள மாட்டி விட்டு நான் அவரா தான் இருக்கு நினைச்சு நம்மள போட வச்சிட்டாங்க ப்ரோ அந்த ஆளு. யோ நான்டிஸ் ப்ரோ பொது அறிவு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ நீங்க நான்டிஸ் நேரா பாக்குறீங்களா? அந்த ஆளை பார்த்தா ஒரு 5 அடி பள்ளத்துல நிக்கிற மாதிரி இருப்பான் ப்ரோ. இவ்வளவு பிச்சையா இருக்கான் நான்டிஸ். யோ ஐஜி தோத்துக்கிட்டே இருக்கேயா. யோ சத்தியமா எப்படியா நீ வாதாடுவ? எனக்கு பயமா இருக்கா. யோ சத்தியமா யோ உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல்னா கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னுட்டு. சும்மா இருந்த என்ன ஐஜி தான் சொல்லி ட்ரிகர் பண்ணிட்டாரு. யோ அதான் பண்ணனும். அவர் பாத்தீங்களா ப்ரோ வேணே பாருங்க ராக் சொல்லுவா அடுத்து எங்கள சொல்வாரா? அடுத்து உங்கள சொல்வாரா? யாரா ஒருத்தர வந்து நீங்க தானே இம்போஸ்டர்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இம்போஸ்டர் வேஸ்ட் ப்ரோ நினைக்கிறது இருக்கட்டும். நீ என்னையா பண்ண? போன வாட்டி நான் தான் ஜானிட்டர்னு மாட்டிக்கிட்டேன். இந்த வாட்டி என்னன்னா இதுன்ட்ட என்னையா நீ? என்ன ப்ரோ இப்படியே ப்ரோ எப்படி ப்ரோ இந்த கார்டு வந்துடுச்சு. ப்ரோ எப்படி ப்ரோ வீட்ல வச்சிருக்காங்க? சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ வாய் அரை மணி நேரம் ஆச்சா இது? ப்ரோ கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். சரி கடைசி கெஞ்சி கேட்டுக்கறியா? உண்மை ஒத்துக்கியா? நீ வக்கீல்னு சொல்லியா? சொல்லியா ப்ரோ? ஆனா இந்த கேம் விளையாடுனதுக்கு அப்புறம் உண்மையிலே நான் ஒரு ரேசர் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல புரியல. ஓ யோ நீ சிவகார்த்தி அம்மத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்க. நான் கம்மு இதா இல்லாம அதே இல்லாமனு. யோ சரி இப்ப நான் கேட்ட கேள்வி ப்ரோ எனக்கு ஒண்ணே நீங்க இருக்கிற இடத்துல இந்த வக்கீலுக்கான சர்டிபிகேட் இருக்கா ப்ரோ? நீங்க இருக்கிற ப்ரோ இல்ல அது சேஃபா வச்சிருக்கேன் ப்ரோ. இங்க யாரும் இது பண்ணிர கூடாதுல. எங்க வச்சிருக்கேன்? வீட்ல பீரோக்குள்ள வச்சிருக்கேன். சரி ப்ரோ. என்ன ப்ரோ அக்கில எல்லாம் காமிக்கிறாரு? யார் ப்ரோ? நைட் யோ கம்முறியா ஏரியா ஒண்ணு இன்னும் வரல. ஒரு அடுத்து வர சொல்றாரு சர்டிபிகேட் அக்கில்ல வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ப்ரோ இப்ப ஈபிகோ அதான் சொல்றாரு. ப்ரோ ஈபிகோ படி ஒரு வக்கீல வந்து நம்ம தப்பா பேசுறோம்னா அதுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா ப்ரோ? சார் மன்னிச்சு விட்டுறணும். இல்ல அந்த ஈபிகோ நீ சொல்லு நான் மன்னிச்சு நானே மன்னிப்பு கேட்டுறேன். சொல்லி அந்த ஈபிகோவை நைட் வேளையில நான் என்ன சொன்னா நம்ப மாட்டேன் ப்ரோ. ஏமாத்துறாங்க நீங்க ப்ரோ. ஆமர் கிட்ட லாயர் தான் ப்ரோ. இங்க பாருங்க பாத்தீங்களா புக் தொறந்து டைரி தொறந்து கம்மியாத டைரி என்ன ப்ரோ போட்டுருக்கு? கிரிமினல் மேனுவல் இயர் கம்மி ஏதோ ஐஜி ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ஐஜி ப்ரோ. இத மாதிரி புக் வாங்கி படிங்க. அத தொறந்து கம்மி நடு பேஜ் வந்து கம்மியா? ஏதாவது சீட் இருக்கு போடுங்க. நடு பேஜ் கம்மியா? பாருங்க எவ்வளவு இது பாருங்க. ப்ரோ இதெல்லாம் படிங்க தமிழ் கேமிங். சொல்லு. எனக்கு ஐஜி ப்ரோ கிட்ட ஒரு டவுட் ப்ரோ. வக்கீல் கோர்ட்ல வாதாடுறீங்கல ஐஜி ப்ரோ? ஆமா ப்ரோ. அப்ப கணம் கோட்டார் அவர்களே அப்படினு சொல்றீங்க. அவர் எவ்வளவு கணம் உட்று எவ்வளவு கணம் இருக்கு சொன்னல்லங்க. இவன் டக்கு இவ்வளவு டக்கு. பலசு பழைய காமெடி பலசு. போயிருங்க. ஐயோ அம்மா ப்ரோ வேற ஏதாவது சொல்றேன் சொல்லுங்க ப்ரோ. கேம் எப்படி இருந்துச்சு? ஏங்க எனக்கு இது ஒட்டி விடையே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ப்ரோ. எனக்கு இந்த கேம் முன்னாடியே ரொம்ப பிடிச்ச கேம் தான் ப்ரோ. ஆனா மல்டிப்ளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஜாலியா இருந்தது. இந்த இது என்ன ப்ரோ நீங்க ஜாகிங் போடும்போது போற டி-ஷர்ட்டா ப்ரோ இது? இல்ல ப்ரோ. இது அப்படிதான் ப்ரோ போட்டு போவாங்க. போட்டுக்கலாம்ல.
சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா தான் அந்த bro சிரிப்பு இருக்கு. தான் ப்ரோ. அந்த மேல் பல்லு அது வரைக்கும் தெரியுது ப்ரோ. ஆமால. எகிறு வரை சிரிச்சிட்டு இருக்கிற ப்ரோ. நைட்டா ப்ரோ வாய்ஸ் வருது அப்ப? இல்ல ப்ரோ ப்ரோ போயிடுச்சு ப்ரோ. நைட்டா பேப்பர்னாச்சு எழுதி காட்டி ஏதாவது. சரி அடுத்து போலாம். சரி ஐயா உண்மையாலுமே ஐஜி ஏமாத்தல எல்லாத்தையும் நம்பி நான் நிறைய பேர் பிரச்சனை பண்ணலாம்னு இருக்கேன். பேசணும்.